தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுவும் சென்னை மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது மிக முக்கியமான காலேஜா பார்க்கப்படுறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மிகவும் பழமையான ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து 1835 அந்த ரேஞ்சில் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு மிகவும் பழமையான ஒரு மெடிக்கல் காலேஜ். அதே நேரத்துல எல்லாருடைய பெரும்பாலான மாணவர்களுடைய ட்ரீம் காலேஜ் அப்படின்னே நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா கவுன்சிலிங் டைம்ல இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து கொடுத்து முதல்ல எல்லா மாணவர்களுமே அதிக மதிப்பெண் எடுத்த நிறைய மாணவர்கள் வந்து இந்த காலேஜ் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ காரணம் என்னன்னா, இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதுல இருக்கிற ஃபெசிலிட்டி ஆகட்டும், இதுல இருக்கிற லேப், இந்த மாதிரி எல்லா வகையிலும் எந்த வகையில பார்த்தாலுமே மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலேஜா கண்டிப்பா இந்த எம்எம்சி இருக்கு. அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதனால தான் நிறைய மாணவர்களோட ட்ரீம் காலேஜா இருக்கு. இந்த காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப சொல்லப் போற மதிப்பெண் லாஸ்ட் இயர் 2024ல ரவுண்ட் 1ல வந்து எந்த அளவுக்கு குளோஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல 7.5% அவங்களுக்கும் வந்து எந்த அளவுக்கு குளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டா, நீங்க இந்த வருஷம் வந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பா எல்லாருமே வச்சிருப்பீங்க. அந்த மதிப்பெண் படி நீங்க என்ன மதிப்பெண் வந்திருக்கோ, அந்த மதிப்பெண் படி நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. மதிப்பெண்ண விட இந்த இடத்துல ரேங்க் வந்து ரொம்பவே ப்ளே பண்ணும். எல்லா 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 காலேஜஸ்லயுமே, எல்லா கட் ஆஃப்லயுமே ரேங்க் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் ஆகட்டும், அல்லது உங்களுடைய ஜெனரல் ரேங்க் ஆகட்டும். ஜெனரல் ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற உங்க கேட்டகரியில இருக்கிற மாணவர்களுக்கு உண்டானது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ்நாட்ல மட்டும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உங்க கம்யூனிட்டில எத்தனை பேர் இருக்காங்களோ, அந்த அத்தனை பேர்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கிறது அந்த ரேங்க் ஆனது சொல்லுது. கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இங்க கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமானது தான். நம்ம கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் முடிஞ்சுது அப்படின்னு டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அந்த ரேங்க்கும் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருந்து ரேங்க் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா ரேங்கோட நம்பர் அதிகமா இருந்தா அங்க சீட்டு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல நீங்க ஓப்பன் கேட்டகரியில இருக்கிற ஆளா இருக்கிற பட்சத்தில், ஏன்னா இது எந்த கேட்டகரியுமே பிரிக்க மாட்டாங்க. எல்லா கேட்டகரியுமே உள்ள வரலாம். இந்த ஓசி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, தேர் இஸ் நோ கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டியுமே கிடையாது. எந்த கம்யூனிட்டில வேணா அதிக மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் வந்து இதுல போட்டியிடுவாங்க. அதுவும் குறிப்பா வந்து இப்ப பொதுவா வந்து கம்யூனிட்டில இருக்கிறவங்க எம்பிசி ஆகட்டும், பிசி ஆகட்டும், அவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா இந்த ஓசி கேட்டகரி வந்து அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா கூட டைரக்டா அவங்க ஓப்பன்ல வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன்ல வந்தாலுமே அவங்க அதிக மதிப்பெண் எடுத்திருந்தா மட்டும்தான் இங்க சீட்டானது கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட வந்து 697, நமக்கு வந்து 720 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த 720ல கிட்டத்தட்ட 697ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுது பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 மதிப்பெண் தான் குறைஞ்சிருக்காங்க. அப்ப 23 மதிப்பெண் குறைஞ்சு முதலிடத்துல இருக்கிற மாணவரா கண்டிப்பா அந்த ஓசி கேட்டகரி. ஏன்னா இவங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்க தேவையில்ல. மதிப்பெண் அதிகமா இருந்தா தாராளமா இதுல போட்டியிடலாம். கண்டிப்பா அவங்களுக்கு சீட்டானது கிடைக்கும். அவங்களுடைய ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 93, 94 அந்த ரேஞ்சில தான் ரேங்க் இருக்கும். 93வது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த வரிசையில 93வது ரேங்க் இருக்கிற பட்சத்துல தான் அவங்களுக்கு அந்த ஓசியில சீட்டு கிடைச்சிருக்கு. பிசி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, 690ல கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 121ல வந்து க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 685ல வந்து கிடைச்சிருக்கு. எம்பிசி பொறுத்தவரைக்கும் 681, எஸ்சி கேட்டகரியில 645, எஸ்சிஏ வந்து 590, எஸ்டி கேட்டகரி வந்து 599, எஸ்டி கேட்டகரி 621. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 600க்கு கீழ மதிப்பெண்ணே கிடையாது. 599ல அப்படின்னு சொல்லி சொன்னா கூட எஸ்சி கேட்டகரியில ஒரு மதிப்பெண் தான் குறைஞ்சிருக்கீங்க. அப்ப மினிமமே 600க்கு மேல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மினிமம் 600க்கு மேல. இந்த 600க்கு மேல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி இந்த மாணவர்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில இருக்கிற மாணவர்கள் 600க்கு மேல நீங்க இருந்தா தான் இங்க போட்டியிட முடியும். சரிங்களா? இந்த எம்எம்சியை பொறுத்தவரைக்கும். அப்ப இதற்கே வந்து 600ன்னு சொன்னா மத்த கேட்டகரியில வந்து எந்த அளவுக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா, கிட்டத்தட்ட 690 பிளஸ் 680 பிளஸ் நீங்க இருந்தீங்கன்னா தான் சான்சஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல 2 மதிப்பெண், 1 மதிப்பெண் அப்படின்னு குறைஞ்சு வந்திருக்கும். ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம். ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 10வது ரேங்க் எஸ்டி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க தாராளமா இங்க சீட்டு கிடைச்சிரும்.
அதே போல பிசிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10th ரேங்க்ல இருக்கிறீங்க, கம்யூனிட்டி ரேங்க்ல 10வது ரேங்க்ல இருக்கிறீங்கன்னா, மேபி உங்களுக்கு சீட் கிடைக்கும். காரணம் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு சீட் அலாட் பண்றது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 5 சீட் தான் உண்டு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 37 சீட் இருக்கு. ஏன்னா, அ அங்க ரிசர்வேஷன்ல எவ்வளோ ஒரு கேட்டகரிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% வரும். அந்த மாரி ஒரு கேட்டகரிக்குமே ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த ஏன்னா ஓவரால் சீட் அப்டின்றது 250 சீட். அந்த 250ல தான் வந்து அந்தந்த பெர்சன்டேஜ்க்கு தகுந்த மாரி பிரிச்சுட்டு வருவாங்க. 92.5க்கு பிரிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து எம்பிசி கேட்டகரில வந்து 37 சீட்டு, எஸ்டி கேட்டகரில 28 இருக்கு. பிசிஎம் 5, 47 சீட்டு பிசிக்கு வரும். ஸோ இந்த மாரி நம்ம பிரிக்கும்பொழுது, அந்த 47 சீட்டு, 37 சீட்டு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இந்த கேட்டகரில அப்ப நீங்க வந்து 37ன்னா 37க்குள்ள தான் அந்த கேட்டகரி வரும். 37 சீட் தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடுது. அப்போ நீங்க இந்த வருடம் எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ, இதுல இருந்து கொஞ்சம் இந்த வருடம் குறைஞ்சு வரும்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஓவராலா பார்க்கும்போது தான் நமக்கு 50லிருந்து 80 மதிப்பெண் குறையும். இந்த காலேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மதிப்பெண் சற்று குறைந்து வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது என்னன்றது ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜ் வைஸ் வந்து எவ்வளவு தேவைப்படும்ன்றத நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்லலாம். இப்ப அதே போல லாஸ்ட் இயர் 7.5% ரிசர்வேஷன்ல எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7.5 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆ, கிட்டத்தட்ட ஒரு 17 சீட் வரும். 17ல இருந்து 18 சீட்டு கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இந்த கேட்டகரியில இந்த காலேஜ பொறுத்தவரைக்கும். இது 6ல இருந்து 12த் வரைக்கும் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் இந்த 17 சீட்ல தான் போட்டி போட முடியும். இந்த 17 எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஒரு கேட்டகரி இத்தன சீட்டுன்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. கட் ஆஃப் எவ்வளோ தேவைப்படும்? ஓசி ஓப்பன் கேட்டகரி இதுல வரமாட்டாங்க. ஸோ பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 641, பிசிஎம் 570, எம்பிசி 627, எஸ்டி கேட்டகரி 579, எஸ்சிஏ 665, எஸ்டி கேட்டகரி 515. இதுதான் வந்து 7.5% ரிசர்வேஷன்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த மதிப்பெண்ல நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கவர்ன்மென்ட் காலேஜ் நிச்சயமா உறுதியா கிடைச்சிரும். அதுல டவுட்டே கிடையாது. ஆனா எம்எம்சி வேணும்னா இந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும். இந்த மதிப்பெண்ண வச்சுட்டு இன்னும் வந்து ஒரு டாப் 10 கீழ இருக்கிற காலேஜஸ் வேணும் அப்படின்னா, தாராளமா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்ல. அப்போ எம்எம்சி அப்படின்றது ஆ, மிக முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொல்றதுனால டாப் 1 நம்பர் 1 காலேஜ் இன் தமிழ்நாடு ஃபார் கவர்ன்மென்ட் காலேஜஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா. அதனால தான் வந்து மதிப்பெண் கட் ஆஃப்ன்றது இந்த இடத்துல மிக மிக அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த வருடம் சற்று குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன காலேஜ் எப்படி எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அடுத்த காலேஜ் என்ன வேணும்ன்றத நீங்க கமெண்ட்ல எத்தன பேர் சொல்றீங்களோ அத பொறுத்து அடுத்த காலேஜோட வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.